அனைவருக்கும் வணக்கம். ஏம்மா பிரேமலதா மேடம், என்ன மேடம் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? தேமுதிக தொண்டர்களை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்விகளோட இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுலேயே அப்படியே கட்சி நீடிக்கலாமா இல்லை வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் அவங்க மனசில் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா போன மாதம் வரையும் அவங்களை திட்டிட்டு இருந்தீங்க நீங்கள். யாரை? டிஎம்கே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். கடலூர் மாநாட்டில் அவ்வளோ கிளினிக் வச்சிங்க. திமுகவை ஒழிப்பதே கேப்டனுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி பிரச்சாரங்கிற பேரில் என்னென்ன கதை விட்டுருக்கீங்க நீங்கள்? இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும். அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? தென்னமரத்து சின்னத்தில் ஒரு குத்து. என்கிட்ட என்ன சொன்னேன்? பனமரம் சின்னத்தில் ஒரு குத்து. அந்த மாதிரி அப்போ என்ன சொன்னீங்க? திமுக ஒரு தீய சக்தி. இப்போ என்ன சொல்கிறீங்க? அண்ணன் ஸ்டாலின் வந்துட்டு 234 தொகுதியிலேயே ஜெயிக்க வச்சு அவரை முதலமைச்சர் ஆக்குவோம். இதில் எதுங்க மேடம் உண்மை? என்ன மேடம் விட்டா நீங்கள் உங்கள் சக்தி என்ன வேணால் பேசிட்டு போகிறீங்க. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆளே விடக்கூடாதுங்கிறது தான் அவரோட குறிக்கோளே. இது நீங்களே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க. என்ன திமுக வந்து ஓரம் கட்டணுங்கிறது தான் அவரோட மெயின் குறிக்கோள். அந்த மனுஷன் இறந்ததுக்கான முக்கிய காரணமே திமுக தான். நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சது ஓகே, கூட்டணி ஏதோ கர்மத்தை பண்ணியிருப்போம். அவங்க 2 பேரும் வானத்துலேருந்து நான் திமுக ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே திமுக ஜெயிக்கணும் 2026 வந்துட்டு திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்து போய் வானத்தில் போய் உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரா? அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு தளபதி பற்றி தப்பாக பேசுகிறீங்க. அவர் வந்து ஓட்டு பிச்சை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மேலே எங்கள் தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதை வந்துட்டு அவர் எப்போவுமே அதை வந்து மெயின்டைன் பண்ணுவார். ஓட்டு பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. போகிற இடம்லாம் மக்களோட ஆதரவோ மக்களோட செல்வாக்கு நிறைந்தவர் எங்கள் தலைவர். நீங்கள் எப்படி வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? உங்களை மதித்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட பிச்சை கேட்கணும்னு அர்த்தமா? உங்களை வந்துட்டு ஒரு அண்ணன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுக்காக மதிக்கிறோம். அதனால் வந்து உங்களை வந்துட்டு உங்கள் வீட்டு வாசல் வந்து நாங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்துட்டு பிச்சை போடுறீங்க, நீங்கள் பிச்சை போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அவரை விட்டுட்டோம், இன்றைக்கி அண்ணனை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவரோட பேரை கெடுக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்னும் அப்படியே ஆட்சி புரிஞ்சு அப்படியே மக்கள் எல்லாத்தையும் நல்லது செஞ்சு ஊங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வேலைக்கு இல்லை. இப்போ உங்கள் தம்பி எம்பி சீட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த கிடைச்சிச்சில அடுத்த விருதுநகரில் உங்கள் பையனை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அவர் ஜெயிப்பாரோ தோப்பாரோ, அது அவர் தனிப்பட்ட மக்கள் பார்த்துப்பாங்க. அதை